வணக்கம். ஒரு பொருளோட உண்மையான வேல்யூ என்ன? அத நம்ம எப்படிங்க முடிவு பண்றோம்? இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சின்ன கதை இந்த கேள்விக்கு ஒரு சூப்பரான பதில சொல்ல போகுது. நாம ஒரு விஷயத்த எப்படி பார்க்கறோமோ அதுதான் அதோட மதிப்பை தீர்மானிக்குதுன்னு சொல்ற ஒரு ஆழமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். நாம இப்ப பார்க்க போற இந்த கதை எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்தான். இது ஞானி ராமகிருஷ்ணர் சொன்னதா சொல்லப்படுற ஒரு குட்டி கதை. வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி. ஒரு வைரத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க சொல்ற பதில் நீங்க யாருங்கிறத பொறுத்து மாறும். அது எப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்ல போகுது. இந்த கதையில என்ன நடக்குதுன்னா, ஒரே ஒரு வைரக்கல். அது 3 அலகலக ஆட்கள் கிட்ட போகுது. ஒவ்வொருத்தரும் அதை எப்படி பார்க்கறாங்க, அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறாங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த வைரம் ஒரு காய்கறி வியாபாரி கைக்கு போகுது. பாவம், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அன்றாட தேவை, பசி, சாப்பாடு, இதுதான் அவரோட உலகம். சோ அவர் அந்த வைரத்தை தன்னோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கறார். அவர் அந்த வைரத்தை பார்த்து அதுக்கு என்ன விலை சொல்றார் தெரியுமா? வெறும் 2 கூட கத்திரிக்காய். ஆமா, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பசிய போக்குறதுக்கு மேல பெரிய மதிப்பு எதுக்கும் கிடையாது. இதுல தப்பு சொல்ல ஒண்ணும் இல்ல, இல்லையா? சரி, அடுத்து அதே வைரம் ஒரு துணி வியாபாரி கைக்கு போகுது. இப்போ இவரோட உலகம் கொஞ்சம் வேற. வியாபாரம், லாபம், வர்த்தகம், இதுதான் இவருக்கு எல்லாம். அதனால அவர் அது ஒரு வியாபார பொருளா பார்க்கிறார். அவர் அந்த வைரத்தை ஒரு மூட்டை துணிக்கு சமமா மதிக்கிறார். பாருங்க, கத்திரிக்காயிலிருந்து இப்போ துணிக்கு வந்திருக்கோம். மதிப்புங்கிறது இப்போ அத்தியாவசிய தேவையிலிருந்து வர்த்தகமா மாறியிருக்கு. கடைசியா அந்த வைரம் போக வேண்டிய இடத்துக்கு போகுது, ஒரு நிபுணர்கிட்ட, அதாவது ஒரு வைர வியாபாரி கிட்ட. அவருக்கு தான் அதோட உண்மையான குணம், தரம், வெட்டு எல்லாமே தெரியும். அவர் அத கையில வாங்கி பார்த்துட்டு சொன்ன விலை என்ன தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். அடேங்கப்பா! பாத்தீங்களா? ஒரே கல்லு தான். ஆனா அத பத்தின சரியான அறிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் அதோட உண்மையான மதிப்பை சொல்ல முடியுது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கதை வெறும் வைரத்தை பத்தினது கிடையாது. இது நம்ம வாழ்க்கையை பத்தின ஒரு முக்கியமான பாடம். ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி ஒருத்தன் எப்படி புரிஞ்சிக்கிறானோ அப்படிதான் அதுக்கு அர்த்தம் கொடுப்பான். சிம்பிள். காய்கறி வியாபாரி, துணி வியாபாரி, வைர வியாபாரி, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி தானே அந்த வைரத்துக்கு மதிப்பு கொடுத்தாங்க. இதே லாஜிக் நம்ம வாழ்க்கைக்கும் அப்படியே பொருந்தும். இப்பதான் இந்த கதை இன்னும் ஒரு படி மேல ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு போகுது. வைரத்துக்கு மதிப்பு போட்ட அதே கான்செப்ட நம்ம மனுஷ வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, ஒரு பக்கம் வைரத்தை வாழ்வாதாரம், வர்த்தகம், அப்புறம் அதோட உண்மையான மதிப்புன்னு 3 லெவல்ல பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தலான்னு பாருங்க. உழைப்பாளி, அவர் உயிர் வாழ்றதுக்காக வாழ்க்கையை பயன்படுத்துறாரு. அறிஞர், அவர் கத்துக்கிறதுக்காக, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக பயன்படுத்துறார். ஆனா ஞானி, அவர் தெய்வீகத்தை அடையறதுக்காக பயன்படுத்துறார். 3 வெவ்வேறு லெவல். ஆனா ஒண்ணு, இந்த 3 வகைகளும் யாரையும் தரம் பிரிக்கிறதுக்காக சொல்லப்படல. இதை நீங்க ஒரு சுய பரிசோதனையா எடுத்துக்கலாம். நாம நம்ம வாழ்க்கைய எந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கறோம்னு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். முதல் நிலை வெறும் உயிர் வாழ்றதுக்காக வாழ்க்கையை பயன்படுத்துறது, அதாவது அந்த காய்கறி வியாபாரி மாதிரி. 2வது நிலை அறிவையும் திறமையும் வளர்த்துக்க பயன்படுத்துறது, துணி வியாபாரி மாதிரி. ஆனா 3வது நிலை, அதுதான் உச்சம். அங்க ஞானி வாழ்க்கைய ஒரு கருவியா பார்க்காம அதையே தெய்வீகமா உருமாத்துறார். இங்க உருமாற்றம், அதாவது மெட்டமோர்போசிஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா ஞானி வாழ்க்கைய சும்மா யூஸ் பண்ணல, அவர் அதோட இயல்பையே மொத்தமா மாத்திடுறாரு. ஒரு சாதாரண மனுஷ வாழ்க்கைய ஒரு தெய்வீக அனுபவமா மாத்துறாரு. இதுதாங்க வாழ்க்கையோட அல்டிமேட் வேல்யூ. அப்போ மறுபடியும் நாம கதையோட ஆரம்பத்துல சொன்ன விஷயத்துக்கே வருவோம். அறிந்தவன் மட்டுமே பொருள்களை சரியாக மதிக்க தகுதியானவன். இது எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. அந்த காய்கறி வியாபாரிக்கோ துணி வியாபாரிக்கோ வைரத்தோட உண்மையான மதிப்பு தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கும் சரியான புரிதல் இல்லைன்னா வாழ்க்கையோட உண்மையான மதிப்பை நம்மால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஃபைனலா இந்த கேள்வி உங்களுக்காக தான். நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி பார்க்கறீங்க? அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறீங்க? ஒரு காய்கறி வியாபாரி மாதிரி வெறும் உயிர் வாழ்றதுக்காக மட்டும்தானா? இல்ல ஒரு துணி வியாபாரி மாதிரி அறிவையும் செல்வத்தையும் தேடுறதுக்காகவா? இல்லனா ஒரு வைர வியாபாரி மாதிரி அதோட உண்மையான தெய்வீக மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு உயர்ந்த நிலைக்கு மாத்த முயற்சி செய்றீங்களா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.